ஒரு வீடியோங்க அங்கன்வாடி வேலைவாய்ப்பு தொடர்பாக எல்லா டவுட்டுமே உங்களுக்கு கிளியர் ஆகிரும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது, உங்களுக்கு நியர்பையா எங்க இது சம்பந்தப்பட்ட ஆபீஸ் இருக்கு, அப்ளிகேஷன் ஃபார்மை எங்க கொடுக்கணும், இப்போ எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன வேகன்சி வந்திருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த அங்கன்வாடி துறையோட அபிஷியல் வெப்சைட்டான iCDS.tn.gov.in இந்த பேஜை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். இதை நீங்க டச் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா மொத்தமா 3 விதமான வேலை வாய்ப்பு இருக்கு. அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்பர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி. அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எய்த்தாப்லேயே உங்களுக்கு பிடிஎஃபா இருக்கும். நீங்க எந்த மாவட்டமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ அதை எப்படி பூர்த்தி பண்றது அப்படிங்கிறத சொல்றேன். அதற்கு முன்னாடி சிடிபிஓ அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த சிடிபிஓ அட்ரஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ், ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம். இந்த அட்ரஸ், இந்த ஆஃபீஸ்ல தான் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கணும். இல்லை உங்க மாவட்டத்தில் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். இவங்க வெப்சைட்லயே அப்டேட் பண்ணுவாங்க. வெப்சைட்லயே நீங்க எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்றேன். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது வட்டாரம் வாரியா பாருங்க. இந்த வட்டாரத்துல நீங்க வரீங்க அப்படின்னா உங்க வட்டாரத்துல எங்க இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட். இதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துல இந்த ஆஃபீஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான அட்ரஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதன் மூலமா நீங்க ரொம்ப அலையாம டேரக்டா அந்த ஆஃபீஸ்லேயே போயிட்டு நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம். பிளஸ் அங்கே உள்ள நோட்டீஸ் போர்ட்லயுமே வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிற தகவலுமே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா அட்ரஸுமே இருக்குங்க. இது வந்து நீங்க ஆஃப்லைன்ல அவங்க ஆஃபீஸ்ல போய் விசாரிக்கிறது அப்படின்னா எவ்வளவு வேகன்சின்னு, இல்லை இப்போ நான் ஆன்லைன்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா tndistricts.nic.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் தரேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதை நீங்க பாருங்க. ஸோ இதில் 38 மாவட்டத்தோட வெப்சைட் லிங்க் இருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக உதாரணத்துக்கு சென்னை மாவட்டத்தை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா சென்னை மாவட்டத்தோட வெப்சைட் போகும். ஸோ அதில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த செய்தி வெளியீடுகள் அதில் கொடுத்துருப்பாங்க. உங்க பாருங்கள், சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு தொடர்பான அப்டேட் இதில் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணால் சென்னை மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு அந்த அங்கன்வாடி வெப்சைட்டில் உள்ள அந்த இதுதான் எல்லா மாவட்டத்துக்குமே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும். எங்க போய் நீங்க அப்ளை பண்ணணும் அதை நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்ல காட்டியிருந்தேன். அந்த சிபிடிஓ அந்த அட்ரஸ், அதுல உங்களுக்கு நியர்பைல இருக்கிறதுல நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். மொத்தமா 38 மாவட்டமா ஆல்மோஸ்ட் ஒரு 15 மாவட்டத்திற்கு மேல இந்த வேலைவாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க உங்க மாவட்டத்திற்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள எல்லா மாவட்டத்திலுமே அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா அந்த மாவட்ட திட்ட அலுவலகம் போயிட்டு கூட இது தொடர்பான தகவல் எல்லாமே சேகரிக்க முடியும். ஓகே, அதாவது இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் செக் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். உதாரணத்துக்கு அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன். ஸோ இதில் இந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மாவட்டத்தில் எந்த பணிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதற்கு சம்மந்தமான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. ஓகே, நீங்கள் வந்து பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தை எழுதிருங்க. அப்புறம் வட்டாரம், உங்கள் வட்டாரம் என்ன அப்படிங்கிறத எழுதிருங்க. அந்த ஒரு அட்ரஸ் பிடிஎஃப் காட்டியிருந்தால அதில் நீங்கள் எந்த வட்டாரத்தில் வரீங்களோ அந்த வட்டாரத்தின் பேரை இதில் வந்து நீங்கள் எழுதிடலாம். அடுத்து இந்த இடத்துல உங்களோட புகைப்படத்தை நீங்கள் ஒட்டிருங்க. ஒட்டிட்டு பாதி பேப்பர்லையும் பாதி ஃபோட்டோவில் வர மாதிரியும் உங்களோட சைனை நீங்கள் போட்டுருங்க. அதாவது புகைப்படம் கையொப்பத்துடன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் தமிழில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். விண்ணப்பதாரர் பெயர், கணவர் பெயர், அப்படி இல்லைன்னா தகப்பனார் பெயர், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவர் பெயர் இல்லைன்னா அப்பா பெயர் கொடுங்க. பெண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு தகுதி. உங்களோட இருப்பிட முகவரி, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸு, கைபேசி எண்ணோட, ஃபோன் நம்பரோட மென்ஷன் பண்ணணும். அப்புறம் ஆதார் எண்ணாக இருக்கட்டும், விண்ணப்பதாரரின் இருப்பிடம், அதாவது நீங்கள் எந்த மாநகராட்சியா நகராட்சியா பேர் வச்சா எதில் வரீங்க அதோட பெயர். ஓகே, அடுத்து விண்ணப்பதாரர் இருப்பிட ஊராட்சி, அதாவது கிராமத்தின் பெயர், எந்த கிராமத்தில் வரீங்க எந்த ஊராட்சியில் வரீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்க, ஸோ நீங்கள் அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தை மையத்தின் எண். ஸோ நீங்கள் எந்த அங்கன்வாடி மையத்தில் நீங்கள் வந்து இருக்கிற காலி பணியிடங்களுக்கு நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு கோருறீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட மாவட்ட திட்ட அலுவலகத்தில் போயிட்டு எங்கே வேக்கன்சி இருக்குது, அது எந்த மையத்தில் இருக்குது, அந்த மையத்தோட எண் என்ன, பெயர் என்ன, முகவரி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ண முடியும்.
அடுத்து உங்களோட கல்வி தகுதி என்ன, அடுத்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா, பெற்றிருக்கணும். ஏன்னா இந்த பதவிக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் தான். ஸோ பெற்றிருக்கீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்போட அந்த பெற்ற விவரம், அதாவது அதோட டீட்டெயில்ஸ், பாஸு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. அதாவது 12ஆம் வகுப்பு தேர்ச்சியா, ஆமாம் 12th தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து அந்த 12ஆம் வகுப்போட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு அதை நீங்கள் இணைக்கணும். அந்த ஜெராக்ஸில் கீழே உங்களோட சைனை போட்டிருக்கோங்க. அதாவது சுய சான்றப்பட்ட நகல், ஒரிஜினல் கிடையாது. 12th சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸையும் நீங்கள் இணைக்கணும். ஜெராக்ஸில் கீழே உங்களோட சைனை வந்து நீங்கள் போட்டணும். ப்ளூ கலர் பால் பென்லேயே கூட போட்டுக்கோங்க. 12ஆம் வகுப்பு தேர்ச்சியா, ஆம் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது. ஸோ உங்களோட வயது என்ன அப்படிங்கிறத எழுதிங்க. அதாவது 24 வயதுனா 24 வயது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வகுப்பு, நீங்கள் எந்த வகுப்பில் வரீங்க, அதாவது பிசியா, எம்பிசியா, டிஎன்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி சான்று, உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்காக என்ன நீங்கள் இணைக்க போகிறீங்க, வாக்காளர் அட்டையா, குடும்ப அட்டையா, ஆதார் அட்டையா. ஸோ இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸில் எதில் உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கோ அதோட ஜெராக்ஸை நீங்கள் வந்து இணைக்கணும். அதோட டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெராக்ஸில் உங்களோட சைனை போட்டுருங்க. அடுத்து நீங்கள் எந்த இதில் வரீங்க, நகராட்சி இதில் வரீங்க. அடுத்து விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வட்ட வார்டை சேர்ந்தவரா, அதாவது எங்கே வேக்கன்சி இருக்கோ அந்த வார்டில் நீங்கள் இருக்கிறவங்களா இருக்கணுமா, அதற்கு நீங்கள் ஆம் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த மையமா இருக்கோ அந்த மையத்தோடு இருக்கக்கூடிய வார்டில் அருகாமையில் நீங்கள் இருக்கிற மாதிரியான இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த வேலைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த மையத்தில் இருக்கக்கூடிய வார்டில் நீங்கள் வரீங்களா, இல்லை அந்த வார்டுக்கு அருகாமையிலா, இல்லை அந்த வார்டுக்கு பக்கத்தில் அடுத்த வார்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் எதில் வரீங்களோ அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்து விண்ணப்பதாரர் குழந்தை மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா, அடுத்து கிராமம், ஃபர்ஸ்ட் வார்டு, அடுத்து அந்த கிராமத்தில் உள்ளீங்களா, இல்லை அந்த கிராமத்துக்கு நியர்பையா, இல்லை பக்கத்து கிராமமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுங்க. அடுத்து திருமணம் ஆனவரா இல்லையா, திருமணம் ஆனவர் எனில் நீங்கள் வந்து எதில் வரீங்க அப்படிங்கிறதுல கீழே இருந்த இதில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பொருந்தலை அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் இல்லை 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 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். அப்புறம் திருமணம் ஆகாதவர் எனில் ஸோ என்ன அப்படிங்கிற தகவலை கொடுத்துக்கோங்க. ஓகே, ஆதரவற்ற பெண்ணா, இல்லை வந்து இதில் என்ன தகவலோ அதை நீங்கள் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லை அப்படின்னா இல்லை, ஆம்னா ஆம் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது போல் போதுமான தகவல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ மாற்றுத்திறனாளி அப்படின்னா நீங்கள் எந்த விதமான மாற்றுத்திறனாளி வரீங்க, இல்லை இதில் எதுவும் பாதிக்கப்பட்டவர் அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. பொருந்துச்சுன்னா ஆம், அப்படி இல்லைன்னா இல்லை கொடுத்துட்டு இந்த விண்ணப்பதாரத்தின் கையொப்பத்தில் உங்களோட கையொப்பத்தை இணைச்சு நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு நேராக போயிடுங்க. ஓகே, இல்லை போஸ்ட் அதெல்லாம் கிடையாது, நேராக போயிட்டு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படி விசாரித்து அதோட ஜெராக்ஸில் சைனை போட்டு என்னென்ன தகவல் தேவையோ எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டு இந்த ஒப்புகை சீட்டை வாங்கிட்டு வந்துடுங்க. அதாவது இந்த ஒப்புகை சீட்டை நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சீலை இங்கே கொடுத்து ஆமாம் நாங்கள் அந்த அப்ளிகேஷனை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒப்புகை சீட்டு இது. உங்கள்கிட்ட வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிட்டு இந்த ஒப்புகை சீட்டை இதோட அப்படியே கிழிச்சு உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அந்த பிட் பேப்பரை. இது வந்து நம்ம அப்ளிகேஷன் போட்டதற்கான ஒரு ஆதாரம். ஸோ இதையும் நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இது வந்து போதுமான தகவல் நான் சொல்லியிருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் நேராக அந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம், அதாவது அந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள், மேபி அந்த மாவட்ட திட்ட அலுவலகம் இருக்கும், பிளானிங் ஆஃபீஸ். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் முழு தகவல் எல்லாமே கேட்டு கூட நீங்கள் தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஒரு மாவட்டமாக வேகன்சிஸ் வர நான் பிடிஎஃபாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.